ஓகே, இப்போது கன்னியாகுமரி கிளம்புறோம். கன்னியாகுமரி டு சென்னை. கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. சுத்தமாக க்ளவுடே இல்லை, கிளியர் ஸ்கையாக இருக்குது. ஸோ எப்படி ட்ராவல் பண்ண போகிறோன்னு தெரியல. இட்ஸ் கோன் பி ரியலி ஹாட். நேற்று கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது, பட் இப்போ எப்படின்னு தெரியல. நான் இப்போ தங்கியிருக்க ரூம் செக் அவுட் பண்ண போகிறேன். இந்த ரூம்லேருந்து வியூ பாருங்களேன். ஸோ இங்கே வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காகவே எடுத்தது. ஹோட்டல் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வெக்கேட்டட். நான் மட்டும் தான் இருக்கேன். இதுதான் நம்ம ரூம். நம்ம கிளம்ப வேண்டியதான். கீழே போகலாம். நம்ம செக் அவுட் ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சிருச்சு. வியூ பாயிண்ட் போகிறேன். எங்கேயாச்சும் நிறுத்தோம். இது எங்கேயாச்சும் டப்பு நிறுத்தோம். ஒரு ஊர் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த ஊரை தாண்டினா ப்ராப்ளம் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இது பர்ஃபெக்ட் ஸ்பாட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அட்ரா இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த வியூவை பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்டான டிசிஷன் தெரியும். என்ன ஊருன்னு தெரியல, அதை நான் கூகுளில் செக் பண்ண லேட்டராக. என் வாய்ஸ் கேட்க எனக்கு ரொம்ப விண்டியாக இருக்குது. பட் பாருங்களேன், பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரி, அது பின்னாடி வந்து மலை பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. நான் இது எதிர்பார்க்கல. டைம்லெஸ் போடுறேன், ப்ளஸ் ட்ரோன் ஷாட்ஸும் இப்போ எடுக்க போகிறேன். ஹோப்ஃபுல்லி மேக்ஸிமம் கவர் பண்ண நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ட்ரோன் ஷாட் வராது, பேட்டரிஸ் கிடையாது. ஸோ இதுதான் லாஸ்ட். ஓகே, இங்கேருந்து கிளம்புவோம். சூப்பர் ஸ்பாட்டு. ஆல்மோஸ்ட் 35 மினிட்ஸ் ஸ்பேர் பண்ணியாச்சு. ரொம்ப லேட் ஆகுது. 2:30 ஆகுது. பாபநாசத்தில் எவ்வளோ நேரம் நம்ம நிற்போன்னு தெரியல. பாபநாசத்துலேருந்து கிளம்புனோன்னா பறக்க வேண்டியதான் நம்ம. அதோட ஐ டெஃபினெட்லி ஹாவ் டு ரீச் சென்னை டுமாரோ, சாரி டுநைட். எபிசோட் 1ல் நீங்கள் அந்த வீடியோ சென்னை டு கன்னியாகுமரி வீடியோ பார்த்துருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துக்கு போகணும், அந்த மாதிரி மலை இடத்துக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எனக்கு இப்போ தான் வந்து அந்த பசிக்கு தீனி போட்ட மாதிரி ஒரு ஃபீலு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு வியூ அது. என்ன வேணால் சொல்லுங்கள், என்ன டெவலப்மெண்ட் வேணால் பண்ணுங்கள், ஆனால் இயற்கை தான் எல்லாமே. வாழை மரம், தென்னை மரம் தான் இங்கே. அதுவும் வாழை மரம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இவ்வளோ காத்திருக்குது, எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு புரியல. ரோடெல்லாம் அற்புதம். ரோடு சூப்பராக இருக்குது. நீர்நிலைகள் நிறையா இருக்குங்க. செழிப்பான ஊர் தான் போலக்குது. சந்தோஷம்,
நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். எங்கள் ஊர் மாதிரி விட்டுறாதீங்க. கொரோனா முன்னாடிலாம் வந்தோன்னா இங்கே எதாவது கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். இந்த ஊர் லோக்கல் ஃபுட்டு என்னன்னு பார்க்கலாம். இப்போ எங்கே இந்த சைடு ஏரி இருக்குது, கூகுளில் தான் காட்டுது. இந்த சைடு ஃபுல்லாக ஏரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாழை மரம். பின்னாடிலாங்களாம் அங்கெல்லாம் வாழை மரம் தான் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பஸ்ஸே பார்க்க முடியல, ரொம்ப கம்மியாக பஸ்ஸு போகும் போல இது. ஆஹா ஆஹா, இதுதான் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது பார்க்கறதுக்கு அந்த முதல்வன் படத்தில் வர மாதிரி இடம் மாதிரி தெரியுது. பட் ஆனால் அந்த முதல்வனில் அந்த சீன் வர்றது வந்து பாபநாசத்துலாம் வரும்னு சொல்லி அங்கே ஒருத்தர் சொன்னார். அதனால் அதையும் பார்க்க தான் போகிறோம். நம்ம ஏதோ ஒரு காலியான ஒரு கடை, நம்ம தான் ஒரே ஆள் சாப்பிட்றது, அந்த மாதிரி ஒரு கடையில் நிறுத்த வேண்டியதான். ராசி மெஸ்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடையில் நிறுத்திடுமா? அப்போ நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பரவாயில்ல. ஒரு அங்கே போய்ட்டு நம்ம ஒரு லஞ்சுக்காக ஹோட்டல் தேட தேவையில்ல. இங்கே காலியாக இருக்க கடையை பார்த்துட்டு எடுத்துட்டோன்னா அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றும் இங்கே ஒரு கடை, 2 கடை இருக்குது. A few moments later. சாப்பிட்டாச்சு. அண்ட் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்து பாபநாசம் கிளம்ப வேண்டியதான். அண்ட் சாப்பாடு வந்து அருமையாக இருந்தது. ஒரு ஃபுல் மீல்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 90 ரூபா இருந்தது. கிளம்பியாச்சு. நோ மோர் ஸ்டாப். அம்பாசமுத்திர நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன்னு சொல்லி போர்டை போட்டிருக்காங்க. என்ன கோயில் அது? எவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது. இப்போ கோயிலை சுற்றி வரும். என்ன கோயில்னே தெரியாமல் சுற்றி வரும். கூகுள் மேப்பில் அப்புறம் பார்த்துப்போம் என்ன கோயிலுன்னு. அட்ரஸ் அக்கா, திஸ் இஸ் சர்ப்ரைஸ். இங்கே பாருங்களேன், நான் முதல் படத்தில் சொன்னேன்ல ஒரு இடம், அந்த இடம். நான் இதை எதிர்பார்க்கல. சூப்பராக இருக்குது. ஓ, இந்த ஸ்டெச் தான் படத்தில் வரும். நல்லா இருக்குங்க. ரொம்ப நாள் கனவு நிறைவேறி விட்டது. எப்போ வந்தது முதல்வன் படம்? ஒரு 2006 தெரியல. அந்த டைம் வந்திருக்கும் போல இருக்குது. அந்த இடம் தான் அது. கண்டிப்பாக அந்த இடம் தான். நம்ம ஒரு சின்ன ஒரு யூட்டர்ன் அடித்தது நல்லதாக போச்சு. இந்த இடத்த கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணியிருப்பேன் இதில் போயிருந்தேன்னா. இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்காம நான் அப்படி போவேன். அந்த ரோடு நான் வந்ததுக்கான சாட்சி இதுதான். இவ்வளோ பெரிய மரம் பாருங்கள், ரோடு ஒட்டி எல்லா இடத்துலையும். நல்ல விஷயம், வெட்டாமல் இருக்காங்க. ரோடு ஃபுல்லாகவே பாருங்களேன், அந்த மாதிரி மரம் தான் ஃபுல்லாக. ஒரு பில்லர் மாதிரி இருக்குது. நம்ம பிளான் பண்ண டைமுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியா? பொய், பச்சை பொய். நம்ம பிளான் பண்ண டைம் 1:30 மணி இங்கே வரணும்னு. கரும்பு தோப்பு, பாபநாசம் போர்டை பார்த்தாச்சு. ஓகே, இது வரைக்கும் தான் டைரக்ஷன் காமிச்சது. இதுதான் கோயில். இதுக்கப்புறம் நம்ம
விக்ரம சிங் பாபநாசம் கோயில். ஒரு ஹில் ஏறுற மாதிரி தான் இருக்குது. லூஸ் சாண்ட் இருக்குது பாருங்கள். கேட்போம் விடுவாங்களான்னு. உள்ள அலோடா சார்? இல்லைங்களா? தலையானை டேம் அது அப்படி போகணுமா சார்? சரிங்க. நம்மளை அலோவ் பண்ணலை, ஏன்னு தெரியல. இது வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுமா அது? இந்த இங்கே அப்படிங்களா சார்? ஓ சரிங்க சார். ஓகே தேங்க்ஸ். ஓகே இதுதான் ஆக்சுவல் ரூட் இருக்குள்ள பப்ளிக் யூசேஜுக்கு. அது ஃபாரஸ்ட்டில் போகாமல் போகிற வழி போலக்கு. லொக்கேஷன் வந்துடுச்சு. பாருங்களா தண்ணி கம்மியாக தான் போகுது போல. சென்னை லைவ் ஆன ஆடிக்கிட்டு இருக்கு. லைவ் ஓடல, ரெக்கார்ட் பண்ணதுக்கு. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம்மா. வண்டியிலே வந்துருக்கீங்க? ஆமாப்பா, நேற்று வந்தேன். கன்னியாகுமரி போயிட்டு கன்னியாகுமரியில் பாபநாசம் வந்தேன். தனியாகவே வந்தீங்களா? கூட பேக்கி தண்ணி நிறையா போட்டு வேண்டியதாங்க. இந்த டேம் பார்க்கறதுக்கு வந்தேன். அங்கேயே சொன்னார் போலீஸ் வந்து இங்கே எதுவும் வச்சுட்டு போகாதீங்க அப்படின்னு. அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அதுக்கப்புறம் திருப்பி 2-3 பசங்க சொன்னாங்க, ஆனால் எதுவும் வச்சுட்டு போகாதீங்க அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு வழி இல்லாமல் திருப்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறேன். நியூஸில் இல்லை, நம்ம தனியாக ஃபோட்டோ எடுக்கிறோம். எதுவுமே நடந்து போகிறோம். ஒரு சைடில் எவ்வளோ லக்கேஜ் மேலே ஏறி அப்படி இறங்கணும் பழகுது. அதோ தெரியுது. தண்ணி இல்லைப்பா, தண்ணி சுத்தமாக இல்லை. ஓகே ஒரு குப்பையை கொட்டி வச்சுருக்காங்க, நான் காட்ட விரும்பல. ஆக்சுவலி டோன்ட் வாண்ட் டு கிவ் அப். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ போக முடியும் போவோம். சேரு சகதியமாக இருக்குது, ப்ளஸ் இது வேறு இருக்குது. ரொம்ப தூரம் இருக்குது. இன்னும் எப்படி போகிறது? இப்படி வர வழி இருக்குங்களா? இப்படி தான் வரணுமா? ஓகே ஓகே. ஓகே ரிவர் கிராசிங். தண்ணி இல்லைங்களா? ரொம்ப கம்மியாக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாபநாசம் அந்த டேம்லாம் பார்த்தாச்சு. நான் இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.